ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உச்சத்திலே இருந்த காலத்தில் அவர் வாய் திறந்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை. இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக் கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே, ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டு இருக்க வேண்டும். முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. நாளை காலையில அனுப்ப போற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தந்திகள் பிரதம மந்திரியின் வீட்டு கதவையும் தமிழக முதல்வரின் வீட்டு கதவையும் தட்டட்டும்.